ஹாய் ஹலோ மக்களே, இது ஈவினிங் எடுத்த வீடியோ தான். பால் வாங்க போகலான்னு சொல்லி கிளம்புனப்போ நான் எடுத்துகிட்டு போனேன். இப்படியே நான் வீட்டிலேருந்து இறங்கும் போதே 6 மணியெல்லாம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி தான் இருந்தது. அப்படியே பையே நடந்து போய்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பையன் வந்தான். அவன் அவங்க அம்மாவுக்கு துணி தைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என் கூட வந்தான். அப்படியே அவங்க கூடயே பேசிக்கிட்டே நானும் அப்படியே பால் வாங்குகிற வீட்டுக்கு போயிட்டேன். போகிற வழியில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். இங்கே பார்க்கும்போது இது காடு மாதிரி தெரியுதில்ல, இது காடெல்லாம் இல்லை, இது ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டில் ஏறி போனால் அவங்க வீட்டுக்கு போயிடலாம், பால் வாங்குகிற வீட்டுக்கு போயிடலாம். சொசைட்டியெல்லாம் கிடையாது, இங்கே வந்து ஒவ்வொரு வீட்டில் தான் மாடு வச்சுருப்பாங்க. அங்கே போய் நமக்கு பால் வேணும்னா நம்ம போய் அங்கே போய் வாங்கிக்கலாம். அப்படி இது ஷார்ட்கட்டில் ஏறி போனனால இது கொஞ்சம் காடு மாதிரி தெரியுது. இந்த வீடியோவில் காணிச்சிருக்கேன். இது சுற்றி போனாலும் அங்கிட்டு வழியும் இருக்குது. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பால் வாங்குகிற வீடுமே வந்துடுச்சு. அங்கே வீட்டுக்குள்ளே உள்ளே போய் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போகும்போதே நல்ல சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட. ஏன்னா அந்த வீட்டில் இருக்க பாட்டி வந்து நல்லா இந்த ஃப்ளவருக்கு அடிக்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க ரொம்ப வயசானவங்க தான், அவங்களுக்கு கூட இந்த வீடியோவில் இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய பூச்செடிகள் இருக்குது. அப்படியே அங்கே போயிட்டு அங்கே சோட்டுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இவன் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள, அவன் தான் சோட்டு. என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படி ஒரு க்யூட் பாயின்னு கூட சொல்லலாம் அவனை. யாரையும் கடிக்க மாட்டான், யாருனாலும் ஸ்நேகிக்கலாம் அந்த மாதிரி. நான் போனோடனே நான் வீடியோ எடுக்கிறதே தெரிஞ்சோன்னே அந்த பாட்டி எடுத்து அவனை தூக்கி கொஞ்சம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியில் என்னால் ஷூட் பண்ணணும்னு நினச்சிட்டே வந்தேன், ஆனால் ஷூட் பண்ண முடியலை. ஏன்னா மழை வந்துடுச்சு, அதனால் கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை, அம்மா அப்பாவும் அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வர லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா என்றைக்குமே அம்மா தான் சமைப்பாங்க. இன்றைக்கி நான் அப்புறம் சமைச்சேன். என்ன சமைச்சேன்னா ரசம் வச்சேன். ரசம் வச்சு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் கருவாடு இருந்துச்சு, அதையும் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே அதையும் வறுத்து இன்றைக்கான டின்னரை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் நிறைய வியூவர்ஸ் போகுது, அவங்கெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வேறு எனக்கு வாய்ஸ் கொடுக்கவே முடியல, ஏன்னா பயங்கர காற்று மழையுமா இருக்கிறதுனால தான் இந்த சவுண்டு கேட்டுகிட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட், டாட்டா, பை பாய்.